ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு எதை வச்சு தீர்மானிப்பீங்க? நல்லது பண்ணால் நல்லவன், கெட்டது பண்ணால் கெட்டவன், அப்படியா? வாங்க, இதை தெரிஞ்சுக்கிடணுன்னா நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நல்ல விஷயங்கள் ஒருத்தர் பண்ணுறாரு. கோயிலுக்கு நிறைய ரூபா கொடுத்துருக்காரு. வீடு தேடி வர்றவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படின்னா அவருக்கு நல்ல மனசு இருக்குதுன்னு அர்த்தமா? அப்போ அவரை நல்லவர் நம்ம சொல்லுவோமா? அதுதான் நாய், பூனை, பறவைகள் எல்லாத்துக்கும் போடுறாங்க. வீடு தேடி யார் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன, இவர் நல்லவர் இல்லாமல் என்னது? அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுப்பா, அவர் நல்லவர் தான் அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். ஆனால் செஞ்சால் தான் தன்னை எல்லாருமே மதிப்பாங்க அப்படின்னு ஊருக்குள்ளே பெரிய மனுஷன் காட்டுறதுக்காண்டி சில வேலைகளை செய்வாங்க. ஓடி ஓடி போய் எல்லாருக்குமே கேட்காமலே உதவி செய்வாங்க. தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துறதுக்காண்டி அவங்க அப்படி செய்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சுயநலத்துக்காக மற்றவங்கள பயன்படுத்துகிறாரான்னு யோசிங்க. எல்லாரும் தன்னை பற்றி பெருமையாக பேசணும், புகழணும் நினைக்கக்கூடியவரா அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை அவருக்கு அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் அப்படின்னு இருக்குமோ? மற்றவங்க தன்னை கவனிக்கணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவராக இருப்பாரோ? அதனால தான் தன்னை சில பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு கூட ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறாங்களா? எல்லா விஷயங்களும் முதல் ஆளாக போய் நிற்கிறாங்களா? நான் செய்கிறேன், நான் இருக்கேன், அப்படி நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படிம்பாங்க. ஓடி ஓடி செய்யவும் செய்வாங்க, செலவும் பண்ணுவாங்க. கடைசியில் அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு அவங்க இருக்காங்க, நம்ம லைஃபுக்கு அவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பீங்க. உங்கள் மனசில் முதல்ல நம்பிக்கையை க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்க தான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை உங்கள் மனசில் விதைச்சிருப்பாங்க. நீங்கள் யார் சொன்னாலுமே, அவங்கள பற்றி சொன்னாலுமே நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. எமோஷ்னல் டிபெண்டன்சி உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் போக போக தான் அவங்களோட குணமே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் நல்லவங்க போல் பேசி பழகி இருந்துட்டு கடைசியில் ரொம்ப வருஷமானதும் தான் உங்களுக்கு விஷயங்கள் தெரியும். சில பேரை நீங்கள் ஆரம்பத்துலேயே கண்டுபிடிச்சிடுவீங்க. இன்னும் சில பேரை மாதக்கணக்கில், வருஷக்கணக்கில் ஆனால் தான் கூடவே இருக்கும்போது அவங்களோட குணத்தை தெரிஞ்சிக்க முடியும். எல்லாமே செய்கிறேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் நான் தான் உனக்கு செஞ்சேன், நான் இல்லைன்னா நீ இல்லவே இல்லை, நீ எல்லாம் வேஸ்ட்டு, உன்னால் எதுவும் பைசா காசுக்கு பிரயோஜனம் இருக்கா, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இல்லாட்டி நீ எல்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை குத்தி காட்டுவாங்க. செஞ்சதை ஒருத்தர் சொல்லி காட்டுறாங்கனாலே அந்த செஞ்ச உதவிக்கு அர்த்தமே கிடையாதுங்க. அவங்க ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சில பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த மற்றவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்த்து தான் ஹெல்ப்பே பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்கள நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்க யார், எப்படிப்பட்டவங்கன்னு அவங்க கூட பேசி பழகி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட குடும்ப உறவுகளில் கூட அப்படி இருப்பாங்க. தூரத்து சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸில் கூட அப்படி இருப்பாங்க. ஆரம்பத்தில் அவங்கள நம்ம நம்பிடுவோம். என்ன விஷயத்துலனாலும் நம்ம சொல்லிடுவோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு நிறைய முட்டுக்கட்டையாக போடுவாங்க. நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் உங்கள் சுயமரியாதையை தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிப்பாங்க. மற்றவங்க முன்னால் உங்களை கேவலப்படுத்தணும்னு நினைப்பாங்க. உங்களோட பர்சனல் விஷயங்கள் நீங்கள் எதுவும் சொல்லியிருந்தீங்கன்னா அதை மற்றவங்க முன்னாடி சொல்லி உங்களை இன்சல்ட் பண்ண பார்ப்பாங்க. அதாவது அவமானப்படுத்த பார்ப்பாங்க. உங்கள் அடையாளத்தையே அழிக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுக்குன்னு எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது, நீங்கள் முன்னேறிடக்கூடாது அப்படின்னு உங்கள் வளர்ச்சியை நசுக்க பார்ப்பாங்க. வெளியே நல்லவன் போல் சிரித்து பேசினாலும், வெளி உலகத்துக்கு நல்லவங்களாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே உங்களை வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. உங்களை நீங்கள் வெள்ளந்தியாக குழந்த மனசுடன் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் மனசில் பட்டதை வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க அவங்கக்கிட்ட. அதை கேட்டு அவங்க பொறாமைப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க, பயம் அவங்க கண்ணில் தெரியும், குழப்பம் அடைவாங்க. எங்கே இவன் முன்னேறிடுவாளோ அப்படின்னு பயப்படுவாங்க உங்களை பார்த்து. அதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியர், ஆட்டிடியூட், பேசுகிற டோன்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எப்படிப்பட்ட குணம் அப்படின்னு. இப்போ ஒருவர் சொல்கிற விஷயங்களை பார்த்து அவங்கள நம்பாதீங்க, அவங்களோட செயலை பார்த்து மட்டும் நம்புங்க. இப்போ செயலுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பாருங்கள். இப்படி இருந்தால் மட்டும் நம்புங்க.
அப்படி இல்லை, அவங்க வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் நல்லா பேசுனாங்க, இல்லை போக போக வேறு மாதிரி பிஹேவியர் மாறுது, அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குன்னா கண்டிப்பாக அப்படிப்பட்டவங்கள நம்பாதீங்க. அவங்க நம்பிக்கைக்கு தகுந்தவங்க இல்லை. நீங்கள் நம்பிக்கை வச்சு வச்சு ஏமாறாதீங்க யாருக்கிட்டேயும். நம்ம நம்புகிறவங்க மட்டும்தான் நம்மளோட முதல் துரோகியாக, நம்பிக்கை துரோகியாக இருப்பாங்க. நம்பிக்கை துரோகங்கிறது வந்து நல்லா நம்மளை பற்றி தெரிஞ்சு பழகுனவங்க கிட்ட தான், அவங்கக்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்கும். அதுக்கு விதையை போடுறவங்களே நாம தான். நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் நம்பிக்கை துரோகியை வந்து அடையாளம் காட்டி கொடுக்குது. ஆரம்பத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸை எல்லாருமே நல்லா பழகுறாங்க, சூப்பராக பேசுகிறாங்க, நமக்கு எவ்வளோ கால்ஸ் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளும் ஓவராக பேச ஆரம்பிப்போம். நிறைய கால்ஸு, நிறைய மெசேஜ், பரவாயில்ல இவங்க எவ்வளோ வேலையில் இருந்தாலும் நமக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களான்னு நினைப்போம். ஆனால் போக போக உங்கள் ஃபேமிலி விஷயங்கள், உங்களோட பர்சனல் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் யாருக்கிட்டையாவது அதிகமாக பேசுனீங்கன்னா, நம்ம வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே போதும், நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாது, கேரக்டர் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். நம்ம வந்து அவங்க தான் நல்லா பேசுகிறாங்களே அப்படின்ட்டு உடனே ஃபோன் எடுப்போம், உடனே மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவோம், அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்குவாங்க. அவங்களுக்கு தேவைன்னா மட்டும் கால் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவைன்னா மட்டும் மெசேஜ் பண்ணுவாங்க. மற்ற நேரத்தில் நம்ம மைண்டை ட்ரிகர் பண்ணுற வேலையில் ஈடுபடுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளோட ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன படிக்கிறாங்க, அப்போ இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒன்று நம்மளை மேனிப்புலேட் பண்ண பார்ப்பாங்க, கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. இந்த கண்ட்ரோல் மைண்ட் செட் ஒரு டாமினேட்டிவ் பர்சனாக இருப்பாங்க. பெரும்பாலும் சில பேர் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி பட்டவங்கள நாம் ஒரு எமோஷ்னல் டிஸ்டன்ஸுங்கிறது அவங்கக்கிட்ட வைக்கணும். இல்லை நம்ம ஓவராக பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு நாமே வேட்டு வைக்கிறதுக்கு சமம். இந்த வீடியோ வந்து யாரோ ஒருத்தரோட மனசில் நம்பிக்கை விதைச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி வலியை வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஹைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் நான் டெய்லியுமே போட்டுட்ருப்பேன். நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்கள் ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் வீடியோக்களாக இருக்கும். ஏன்னா லைஃப்பில் வந்து நான் பட்ட அனுபவங்களை, உண்மையான வாழ்க்கை கதைகளை தான் நான் ஷேர் பண்ணுறேன். நான் சந்தித்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட பிஹேவியர், கேரக்டர் எப்படி இருக்குது, எல்லா விரலுமே அதாவது ஒரு விரலை போல் இன்னொரு விரல் இருக்காது. நம்ம தான் எல்லோரும் நம்மளை மாதிரி இருக்காங்கன்னு நம்ம நம்பி ஏமாறுவோம். அப்படி நம்பாதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. அந்த காலத்தில் உள்ள மாதிரிலாம் யாருமே இல்லை. இந்த காலத்தில் வந்து எல்லாருக்குமே பணம் தான் முக்கியமாக போச்சு. குணம் முக்கியம் கிடையாது, உறவுகள் முக்கியம் கிடையாது. எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. மேக்ஸிமம் உங்களோட வளர்ச்சி ப்ளஸ் அண்ட் மைனஸு யாருக்கிட்டே சொல்லாதீங்க. ஏன்னா நம்மளோட ப்ளஸ்ஸு வந்து அடுத்தவங்களுக்கு மைனஸ், நம்மளோட மைனஸ் அடுத்தவங்களுக்கு ப்ளஸ். சரியா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.